கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் உள்ள கனரா வங்கி கிளையில் அடகு வைத்த தங்க வளையல்களை மீட்ட வாடிக்கையாளருக்கு போலி நகை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்த். கோவிந்த், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கனரா வங்கியில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகளுக்கு பதிலாக பித்தளை நகைகளை கொடுத்ததாக சூலூர் காவல் நிலையத்தில் கடந்த மார்ச் மாதம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகாரின் பேரில் வழக்கு விசாரணை காலதாமதமான காரணத்தினால் சம்பந்தப்பட்ட வங்கியுடன் சமரசம் செய்து கொண்டு தங்க வளையல் பதிலாக பித்தளை வழங்கிய அதிகாரிகளிடம் பணத்தை வாங்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி இவர் தொடர்ந்து சூலூரில் உள்ள கனரா வங்கியில் நகைகளை அடமானம் வைப்பதும் மீட்பதுமாக இருந்துள்ளார். அவசர தேவைக்காக 5 தங்க வளையல்களை சூலூர் கனரா வங்கியில் அடமானம் வைத்துவிட்டு கடந்த மார்ச் மாதம் அதை மீட்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அனைத்து பணத்தையும் கட்டிய பின்னர் ஒரு வளையலை மட்டும் தங்க வளையலை கொடுத்துவிட்டு 4 பித்தளை வளையல்களை கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சுமார் 6 மணி நேர வங்கியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய பின்னர் சூலூர் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் CSR மட்டும் வழங்கிவிட்டு விசாரணைக்கு பின்னர் FIR பதிவு செய்வதாக கூறியிருந்தனர். தொடர்ந்து 5 மாதங்கள் ஆகியும் விஜயலட்சுமி புகார் மீது விசாரணை நடைபெறுவதில் தொய்வு ஏற்பட்டது. இதனிடையே வங்கி நிர்வாகத்தின் சார்பில் ஊர் முக்கியஸ்தர் மூலமாக விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்து அவரை சரிக்கட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இது வெற்றி பெறவே விஜயலட்சுமிக்கு அந்த பித்தளை நகைகளுக்கு கொடுத்ததை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன்னிய நகைகளுக்கு ஈடான பணத்தை கொடுத்து புகாரின் மீது மேல் நடவடிக்கை வேண்டாம் என வங்கி நிர்வாகம் எழுதி வாங்கி கொண்டது. இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒருவருக்கு செட்டில் செய்யப்பட்ட நிலையில் வங்கியில் உள்ள மற்ற தங்க நகை அடமானம் வைத்திருக்கும் வாடிக்கையாளர் நிலை என்பது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி, கோவிந்த்.